ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனல். இன்று நம்ம இந்தியாவில் தேசியத்தின் வளர்ச்சி லெசனில் இருந்து லைன் பை லைன் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் இந்த சேம் லெசனில் ஸ்டோரி மாதிரி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து அந்த பேராகிராஃப் முடிஞ்சோடனே அந்த கொஸ்டின் ஆன்சராக போட்டிருக்கேன். அது பார்க்கலைன்னா முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த லெசன் முழுக்க உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகேவா? ரெடியாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அறிமுகம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எதற்காக ஒருமுகப்படுத்தினர்? ஆன்சர், அதிகமாக சுரண்டவும் கட்டுப்படுத்தவும். 2, ஆங்கிலேயர்கள் எந்த துறைகளை ஒருமுகப்படுத்தினர்? ஆன்சர், அரசியல் மற்றும் பொருளாதாரம். 3, ஆங்கிலேயர்களின் வெற்றிக்கு எதற்கு காரணமானது? ஆன்சர், தேசிய உணர்வு, வளர்ச்சி மற்றும் தேசிய இயக்க தோற்றம். 4, எந்த நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நடந்தன? ஆன்சர், 19ஆம் நூற்றாண்டு. 5, தேசிய இயக்க வரலாறு எதை ஆரம்ப புள்ளியாக கொண்டது? ஆன்சர், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் போராட்டங்கள். 6, மேலை கல்வி பெற்ற இந்தியர்கள் எதற்காக வேண்டுகோள்கள் வைத்தனர்? ஆன்சர், குடிமை உரிமைகளுக்காக. 7, இந்திய தேசிய இயக்க வரலாறு எதிலிருந்து தொடங்குகிறது? ஆன்சர், மனுக்கள் மற்றும் கோரிக்கைகளிலிருந்து. 8, காந்தி எப்போது இந்தியா திரும்பினார்? ஆன்சர், கிபி 1915. 9, காந்தி எங்கே இருந்து இந்தியா திரும்பினார்? ஆன்சர், தென்னாப்பிரிக்கா. 10, காந்தி எப்போது தேசிய இயக்கத்துக்கு தலைமை ஏற்றார்? ஆன்சர், கிபி 1919. 11, காந்தியின் தலைமையில் தேசிய இயக்கம் எப்படியானது? ஆன்சர், மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. 12, தேசியம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், நாட்டிற்கு விசுவாசம் மற்றும் பக்தியுடன் இருப்பது. 13, தேசிய உணர்வு எதை உயர்வாக கருதுகிறது? ஆன்சர், தனது நாட்டை மற்ற நாடுகளை காட்டிலும் உயர்வாக. 14, தேசியம் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது? ஆன்சர், நாட்டின் பண்பாடு மற்றும் விருப்ப வளர்ச்சி. 15, காந்திக்கு முன் தேசிய உணர்வை பரப்பியவர் யார்? ஆன்சர், தாதாபாய் நவ்ரோஜி. 16, காந்திக்கு முன் தேசிய உணர்வை பரப்பியவர் யார்? கொஞ்சம் பேர் இருக்காங்க, யாரெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர். இவங்க இத்தனை பேர்? 5 பேரும் காந்தி வாரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தேசிய உணர்வை பரப்பினாங்க. சரியா? 20, இத்தலைவர்கள் எதை பற்றி இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர்? ஆன்சர், காலானிய சுரண்டல் மற்றும் தேசிய அடையாளம். 21, இந்த பாடம் எதை பற்றி விளக்குகிறது? ஆன்சர், தேசிய இயக்கம், தோற்றம் மற்றும் வளர்ச்சி. நான் ஏன் வாசிச்சுட்டு போடுறேன்னா, இதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரியா? எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தனால தான் நான் இப்போ சும்மா வாசிச்சுட்டே போயிட்டுருக்கேன். சரியா? பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. 22, இந்த பாடத்தில் யாரின் பங்களிப்பு கவனிக்கப்படுகிறது? ஆன்சர், தொடக்க கால தலைவர்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, சமூக பொருளாதார பின்னணி. புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். சைட் டாபிக்கில் உள்ள ஆன்சரை பார்ப்போம், கொஸ்டின் ஆன்சரா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் எந்த முறையை சிதைத்தனர்? ஆன்சர், மரபு சார்ந்த நில உடைமை முறை. 2, ஆங்கிலேயருக்கு முன்பு நிலவரி எப்படி இருந்தது? ஆன்சர், விவசாயிகளுடன் விளைச்சலை பகிர்ந்தது. 3, ஆங்கிலேயர்கள் நிலவரியை எவ்வாறு நிர்ணயித்தனர்? ஆன்சர், பணமாக கணக்கிட்டு நிர்ணயித்தனர். 4, ஆங்கிலேயர்கள் எந்த சூழ்நிலைகளை கணக்கில் கொள்ளவில்லை? ஆன்சர், பயிரிழப்பு, விலை வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம். 5, கடனை அடைக்க என்ன பழக்கம் ஏற்பட்டது? ஆன்சர், சொத்தை விற்பனை செய்தல். 6, யாரை ஆங்கிலேயர்கள் ஊக்குவித்தனர்? ஆன்சர், வட்டிக்கடன் கொடுப்பவர்களை. 7, கடன் கொடுத்தவர்கள் என்ன செய்தனர்? ஆன்சர், கடன் வாங்கியவரின் சொத்துக்களை அபகரித்தனர். 8, அவர்கள் எந்த முறைகளை பயன்படுத்தினர்? ஆன்சர், சூழ்ச்சி மற்றும் மோசடி. 9. புதிய நில நிர்வாக கொள்கையை யார் அறிமுகம் செய்தனர்? ஆன்சர், கிழக்கிந்திய கம்பெனி.
10. புதிய கொள்கையால் ஏற்பட்ட 2 முக்கிய பாதிப்புகள் என்ன? ஆன்சர், நிலம் விற்பனை பொருளாகியது மற்றும் வேளாண்மை வணிகமயமடைந்தது. 11. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு நிலத்தில் என்ன இல்லை? ஆன்சர், தனி சொத்துரிமை. 12. நிலம் எவ்வாறு மாற்றப்பட்டது? ஆன்சர், சரக்காக மாற்றப்பட்டது. 13. நிலம் எவ்வாறு கைமாறியது? ஆன்சர், விற்பனை மற்றும் வாங்குதல் மூலம். 14. நிலம் பறிமுதல் செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஆன்சர், வரி அல்லது குத்தகை செலுத்தாதது. 15. பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? ஆன்சர், ஏலத்தில் விடப்பட்டன. 16. இந்த முறையால் எந்த வர்க்கம் உருவானது? ஆன்சர், புதிய நிலப்பிரபுக்கள் வர்க்கம். 17. நிலப்பிரபுக்கள் எங்கு வாழ்ந்தனர்? ஆன்சர், நகரங்களில். 18. நிலப்பிரபுக்கள் என்ன செய்தனர்? ஆன்சர், குத்தகையை மட்டும் வசூலித்தனர். 19. மரபு வேளாண்மையில் விவசாயிகள் என்ன உற்பத்தி செய்தனர்? ஆன்சர், தங்கள் நுகர்வுக்கான பொருட்கள். 20. புதிய முறைக்கு பின் விவசாயிகள் என்ன உற்பத்தி செய்தனர்? ஆன்சர், சந்தைக்கு தேவையான பொருட்கள். 21. நிலம் விற்பனை சரக்காக மாற்றப்பட்டதில் என்ன விளைவு இல்லை? ஆன்சர், வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை. 22. இது விவசாயிகளில் என்ன உணர்வை ஏற்படுத்தியது? ஆன்சர், மன நிறைவின்மை. 23. விவசாயிகள் எப்படியாக மாறினர்? ஆன்சர், அமைதி இழந்தவர்களாகவும் கட்டுப்பாடு மீறுபவர்களாகவும். 24. பின்னர் விவசாயிகள் யாருக்கு எதிராக திரும்பினர்? ஆன்சர், ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும். இது நீங்கள் எப்படி படிக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் தேசியத்தின் வளர்ச்சி அந்த யூனிட் எடுத்தீங்கன்னா அந்த லெசனில் உள்ள ஃபஸ்ட்டு பேராகிராஃபை படிக்கணும். படிச்சுட்டு புக்கில் பார்த்து படிச்சுட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் கேட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆன்சரையாக சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு அந்த கொஸ்டினாக சொல்லி பார்க்கணும், உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியுதா அப்படின்னு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மைண்டில் இதாகிடும், ஸ்டோர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாபிக், கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொழில் புரட்சி எங்கு ஏற்பட்டது? ஆன்சர், இங்கிலாந்தில். 2. தொழில் புரட்சிக்கு பிறகு கம்பெனி கொள்கை என்ன விளைவை கொடுத்தது? ஆன்சர், இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்பட்டன. 3. இந்த நிலை எப்போது வரை நீடித்தது? ஆன்சர், முதல் உலகப் போர் தொடங்கும் வரை. 4. ஆங்கில அரசு எந்த கொள்கையை பின்பற்றியது? ஆன்சர், சுதந்திர வணிகம். 5. எந்த கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன? ஆன்சர், பருத்தி, சணல், பட்டு. 6. கச்சா பொருட்களிலிருந்து தயாரித்த பொருட்கள் எங்கு அனுப்பப்பட்டன? ஆன்சர், இந்திய சந்தைக்கு. 7. இங்கிலாந்து பொருட்கள் இந்திய சந்தையில் எப்படி குவிந்தன? ஆன்சர், மலை போல் குவிந்தன. 8. இறக்குமதி துணிகள் ஏன் அதிகம் விற்றன? ஆன்சர், குறைந்த விலையில் கிடைத்ததால். 9. ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்தியா எதற்காக புகழ் பெற்றது? ஆன்சர், கைத்தறி துணி மற்றும் கைவினை பொருட்கள். 10. இந்திய பொருட்கள் எங்கு நல்ல மதிப்பை பெற்றிருந்தன? ஆன்சர், உலக சந்தையில். 11. காலானிய கொள்கையால் இந்திய பொருட்கள் என்ன இழந்தன? ஆன்சர், உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தைகள். 12. எந்த தொழிலாளர்கள் வேலையற்றோர் ஆனார்கள்? ஆன்சர், நெசவாளர், தச்சர், கொல்லர், காலணி தயாரிப்போர். 13. இந்தியா எதற்கான இடமாக மாறியது? ஆன்சர், கச்சா பொருட்கள் கொள்முதல் இடம். 14. விவசாயிகள் எந்த பயிர்களை வளர்க்க வற்புறுத்தப்பட்டனர்? ஆன்சர், அவுரி மற்றும் தொழிற்சாலை பயிர்கள். 15. இம்மாற்றம் வேளாண்மைக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தியது? ஆன்சர், வேளாண்மை பாதிக்கப்பட்டது. 16. இதனால் என்ன பிரச்சனை ஏற்பட்டது? ஆன்சர், உணவு பற்றாக்குறை. 17. இண்டிகோ கலகம் எப்போது நடந்தது? ஆன்சர், 1859 முதல் 60. 18. இண்டிகோ கலகம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர், வங்காளத்தில். 19. இண்டிகோ கலகம் எதற்கான எதிர்வினை? ஆன்சர், கம்பெனி அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக. 20. யார் அவுரி பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர்? ஆன்சர், இந்திய குத்தகை விவசாயிகள். 21. அவுரி எதற்கு பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர், துணி சாயம் தயாரிக்க.
22 அவுரிக்கு எங்கு அதிக தேவை இருந்தது? ஆன்சர் ஐரோப்பாவில். 23 விவசாயிகள் எதை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டனர்? ஆன்சர் சாதகமற்ற ஒப்பந்தங்கள். 24 ஒப்பந்தம் ஏற்றால் விவசாயி என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் அவுரி மட்டும் பயிரிட வேண்டும். 25 அவுரி விலை எப்படி இருந்தது? ஆன்சர் சந்தை விலையை விட குறைவு. 26 இதனால் விவசாயிகள் எந்த சிரமம் சந்தித்தனர்? ஆன்சர் வரி செலுத்த முடியவில்லை. 27 விவசாயிகள் முதலில் என்ன செய்தனர்? ஆன்சர் அதிகாரிகளுக்கு மனுக்கள் எழுதினர். 28 அவர்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தனர்? ஆன்சர் அமைதியான முறையில். 29 வேண்டுகோள்கள் பயனில்லாத போது என்ன செய்தனர்? ஆன்சர் முன்பணம் மற்றும் ஒப்பந்தத்தை மறுத்தனர். 30 அதன் பின் என்ன நடந்தது? ஆன்சர் கலகத்தில் இறங்கினர். 31 இண்டிகோ புரட்சியின் விளைவு என்ன? ஆன்சர் பண்ணையார்களை வெளியேற்றினர். 32 பண்ணையார்களை எங்கிருந்து வெளியேற்றினர்? ஆன்சர் வடக்கு வங்காளம். நெக்ஸ்ட் ஸ்லைட் டாபிக் என்னன்னா பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா எந்த நாடாக மாறியதால் கைவினை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர்? ஆன்சர் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக. 2 கைவினை தொழிலாளர்கள் ஏன் வேலை இழந்தனர்? ஆன்சர் தொழில் நீக்கம் காரணமாக. 3 பஞ்சங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? ஆன்சர் நீர்ப்பாசன புறக்கணிப்பு மற்றும் கடுமையான நிலவரி. 4 ஆங்கிலேயர் வருகைக்கு முன் ஆட்சியாளர்கள் பஞ்சத்தில் என்ன செய்தனர்? ஆன்சர் வரி விலக்கு மற்றும் உதவி நடவடிக்கைகள் செய்தனர். 5 பஞ்சகாலங்களில் தானிய விலைகள் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டன? ஆன்சர் முறைப்படுத்தப்பட்டன. 6 பஞ்ச பகுதிகளிலிருந்து தானிய ஏற்றுமதி குறித்து என்ன செய்தனர்? ஆன்சர் தடை செய்தனர். 7 ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களில் எந்த கொள்கையை பின்பற்றினர்? ஆன்சர் தலையிடா கொள்கை. 8 ஆங்கிலேயர் ஆட்சியில் பஞ்சத்தின் விளைவு என்ன? ஆன்சர் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்தனர். 9 1770 முதல் 1900 காலத்தில் பஞ்சத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தனர்? ஆன்சர் 25 மில்லியன் பேர். 10 1793 முதல் 1900 காலத்தில் போர்களில் எத்தனை பேர் இறந்தனர்? ஆன்சர் 5 மில்லியன் பேர். அப்போ பஞ்சத்தால் தான் நிறைய பேர் செத்துருக்காங்க. ஓகேவா? 11 1891 முதல் 1900 காலத்தில் இந்தியாவில் பஞ்சத்தால் எத்தனை பேர் இறந்தனர்? ஆன்சர் 19 மில்லியன் பேர். 12 இந்த தகவலை கூறியவர் யார்? ஆன்சர் வில்லியம் டிக்பை. 13 அவர் எந்த பத்திரிகையின் ஆசிரியர்? ஆன்சர் மெட்ராஸ் டைம்ஸ். 14 மக்கள் பட்டினியால் இறந்த போதும் என்ன நடந்தது? ஆன்சர் கோதுமை இங்கிலாந்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. 15 1866 எந்த பஞ்சம் ஏற்பட்டது? ஆன்சர் ஒரிசா பஞ்சம். 16 ஒரிசா பஞ்சத்தில் எத்தனை பேர் இறந்தனர்? ஆன்சர் 1.5 மில்லியன் பேர். 17 அதே நேரத்தில் எவ்வளவு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டது? ஆன்சர் 200 மில்லியன் பவுண்டு. 18 ஒரிசா பஞ்சம் யாரை பாதித்தது? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. 19 தாதாபாய் நவ்ரோஜி என்ன ஆய்வு தொடங்கினார்? ஆன்சர் இந்தியாவின் வறுமை ஆய்வு. 20 1876 முதல் 1878 காலத்தில் பஞ்சம் ஏன் ஏற்பட்டது? ஆன்சர் பருவமழை பெய்யாததால். 21 அந்த பஞ்சம் எங்கு ஏற்பட்டது? ஆன்சர் மதராஸ் மாகாணம். 22 அந்த காலத்தில் யார் தலையிடா கொள்கையை பின்பற்றினார்? ஆன்சர் லிட்டன். 23 மதராஸ் மாகாணத்தில் எத்தனை பேர் இறந்தனர்? ஆன்சர் 3.5 மில்லியன் பேர். நெக்ஸ்ட் சைடு ஹெட்டிங் ஒப்பந்த கூலி தொழிலாளர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த காலனிகளில் பெருந்தோட்ட பயிர்கள் அறிமுகமானது? ஆன்சர் சிலோன், மொரிஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன், தென்னாப்பிரிக்கா. 2 எந்த பயிர்கள் பெருந்தோட்டங்களில் வளர்க்கப்பட்டன? ஆன்சர் காபி, தேயிலை, கரும்பு. 3 பெருந்தோட்டங்களுக்கு என்ன தேவை அதிகரித்தது? ஆன்சர் தொழிலாளர்கள். 4 1815 சிலோன் ஆளுநர் என்ன கேட்டார்? ஆன்சர் கூலி தொழிலாளர்களை அனுப்ப கேட்டார். 5 இந்த கடிதம் யாருக்கு அனுப்பப்பட்டது? ஆன்சர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு.
6. மதராஸ் ஆளுநர் அதை யாருக்கு அனுப்பினார்? ஆன்சர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு. 7. மக்கள் ஏன் இடம்பெயர சிரமம் இருந்தது? ஆன்சர் நிலத்தின் மீது பற்று கொண்டதால். 8. தஞ்சை ஆட்சியர் என்ன கூறினார்? ஆன்சர் ஊக்கத்தொகை இல்லாமல் மக்கள் நகரமாட்டார்கள். 9. எந்த ஆண்டுகளில் பஞ்சம் மக்கள் புலம்பெயர செய்தது? ஆன்சர் 1833 மற்றும் 1843. 10. எந்த முறையில் தொழிலாளர்கள் அனுப்பப்பட்டனர்? ஆன்சர் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை. 11. இந்தியர்கள் எங்கு வேலை செய்ய சென்றனர்? ஆன்சர் இலங்கை காப்பி தேயிலை தோட்டங்கள். 12. 1843 என்ன ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் அடிமை முறை. 13. இதனால் என்ன அதிகரித்தது? ஆன்சர் குடிபெயர்வு. 14. 1837 எத்தனை தொழிலாளர்கள் இலங்கைக்கு சென்றனர்? ஆன்சர் சுமார் 10,000. 15. 1846 தொழிலாளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 80,000. 16. 1855 அது எவ்வளவு ஆனது? ஆன்சர் 1,28,000. 17. 1877 எத்தனை தொழிலாளர்கள் இருந்தனர்? ஆன்சர் 3,80,000. 18. ஒப்பந்த தொழிலாளர் காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 ஆண்டுகள். 19. ஒப்பந்தம் முடிந்த பின் என்ன கிடைக்கும்? ஆன்சர் குறைந்த கூலி மற்றும் வீடு திரும்பல். 20. யார் இந்த வேலைக்கு சென்றனர்? ஆன்சர் வறுமையில் இருந்த விவசாயிகள் மற்றும் நெசவாளர்கள். 21. இந்த முறை எப்படி இருந்தது? ஆன்சர் அடிமை தொழிலை விட மோசமானது. 22. தொழிலாளர்கள் யார் கொண்டு வந்தனர்? ஆன்சர் கங்காணிகள். கங்காணிகள்னா யார்? ஏஜென்ட் சரியா. 23. தொழிலாளர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டனர்? ஆன்சர் சூழ்ச்சி அல்லது கடத்தல் மூலம். 24. கடல் பயணத்தில் என்ன நடந்தது? ஆன்சர் பலர் துயரப்பட்டு இறந்தனர். 25. 1856 முதல் 1857 எந்த இடத்திலிருந்து கப்பல் சென்றது? ஆன்சர் கல்கத்தா. 26. அந்த கப்பல் எங்கு சென்றது? ஆன்சர் டிரினிடாட். 27. ஆண்களின் இறப்பு விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 12.3%. 28. பெண்களின் இறப்பு விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 18.5%. 29. சிறுவர்களின் இறப்பு விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 28%. 30. சிறுமிகளின் இறப்பு விகிதம் எவ்வளவு? 36%. 31. குழந்தைகளின் இறப்பு விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 55%. 32. இந்தியர்கள் வேறு எந்த காலனிகளுக்கும் சென்றனர்? ஆன்சர் மொரீசியஸ், நீரிணை குடியேற்றங்கள், கரீபியன், பிஜி, தென்னாப்பிரிக்கா. 33. 1843 மொரீசியஸில் எத்தனை ஆண்கள் குடியேறினர்? ஆன்சர் 30,218. 34. 1843 மொரீசியஸில் எத்தனை பெண்கள் குடியேறினர்? ஆன்சர் 4,307. 35. நூற்றாண்டின் இறுதியில் எத்தனை பேர் மொரீசியஸுக்கு சென்றனர்? ஆன்சர் 5 லட்சம் தொழிலாளர்கள். நெக்ஸ்ட் சைடு டாபிக் மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலானிய காலத்திற்கு முன் இந்திய கல்வி எப்படி இருந்தது? ஆன்சர் சாதி மற்றும் மத அடிப்படையில் தூண்டப்பட்டிருந்தது. 2. இந்துக்களிடையே யார் உயர்நிலை கல்வி பெற்றனர்? ஆன்சர் பிராமணர்கள். 3. பிராமணர்கள் எந்த அறிவை பெரும் உரிமை கொண்டிருந்தனர்? ஆன்சர் சமய மற்றும் தத்துவ அறிவு. 4. கல்வியை யார் தங்களின் உரிமையாக்கி கொண்டனர்? ஆன்சர் பிராமணர்கள். 5. அவர்கள் சமூகத்தில் என்ன பணியில் இருந்தனர்? ஆன்சர் அர்ச்சகர்கள் மற்றும் ஆசிரியர்கள். 6. உயர்கல்வி நிலையங்கள் என்ன என்று அழைக்கப்பட்டன? ஆன்சர் வித்யாலயங்கள் மற்றும் சதுஸ்பதிகள். 7. எந்த மொழியில் கல்வி கற்றனர்? ஆன்சர் சமஸ்கிருதம். 8. சமஸ்கிருதம் எப்படி பார்க்கப்பட்டது? ஆன்சர் புனிதமான மொழி. 9. தொழில்நுட்ப அறிவு எப்படி பரவியது? ஆன்சர் பரம்பரையாக தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு. 10. எந்த துறைகளில் தொழில்நுட்ப அறிவு இருந்தது? ஆன்சர் கட்டடக்கலை மற்றும் லோகவியல்.
11 பரம்பரை முறை எந்த தடையை ஏற்படுத்தியது? ஆன்சர் புதிய முயற்சிகளுக்கு தடையாக இருந்தது. 12 கல்வி முறையின் மற்றொரு குறைபாடு என்ன? ஆன்சர் பெண்கள் மற்றும் ஏழைகள் கல்வி பெற முடியாதது. 13 யார் கல்வியிலிருந்து ஒதுக்கப்பட்டனர்? ஆன்சர் பெண்கள், ஒடுக்கப்பட்டோர், ஏழைகள். 14 கல்வி கற்பதில் எந்த முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? ஆன்சர் மனப்பாட முறை. 15 மனப்பாட முறை என்ன பாதிப்பு ஏற்படுத்தியது? ஆன்சர் புதிய முயற்சிகளுக்கு தடையாக இருந்தது. நெக்ஸ்ட் சைடு டாபிக் காலானி அரசின் பங்களிப்பு மெக்காலே கல்வி முறை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலானி அரசு நவீன கல்வியை ஏன் பரப்பியது? ஆன்சர் நிர்வாக தேவைக்காக. 2 ஆங்கிலேயர்களுக்கு என்ன தேவையாக இருந்தது? ஆன்சர் கல்வி கற்ற பணியாளர்கள். 3 ஏன் இங்கிலாந்திலிருந்து பணியாளர்களை கொண்டு வர முடியவில்லை? ஆன்சர் பெருமளவில் கொண்டு வர சாத்தியமில்லாததால். 4 ஆங்கில கல்வி சட்டம் எப்போது அறிமுகமானது? ஆன்சர் 1835. 5 இந்த சட்டத்துடன் தொடர்புடையவர் யார்? ஆன்சர் டிபி மெக்காலே. 6 மெக்காலே எந்த ஆண்டுகளில் ஆலோசனை குழுவில் இருந்தார்? ஆன்சர் 1834 முதல் 1838 வரை. 7 பொது கல்விக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1823. 8 பொது கல்விக்குழுவின் பணி என்ன? ஆன்சர் கல்வி மற்றும் மொழி குறித்து வழிகாட்டுதல். 9 இந்த குழு எத்தனை பிரிவுகளாக பிரிந்தது? ஆன்சர் 2. 10 கீழ்த்திசை குழு என்ன கருத்து கூறியது? ஆன்சர் பிராந்திய மொழிகளில் கல்வி கற்பிக்க வேண்டும். 11 ஆங்கில மரபு குழு என்ன கூறியது? ஆன்சர் ஆங்கிலத்தில் மேலை கல்வி கற்பிக்க வேண்டும். 12 மெக்காலே எந்த குழுவை ஆதரித்தார்? ஆன்சர் ஆங்கில மரபு குழு. 13 மெக்காலே வெளியிட்ட புகழ்பெற்ற ஆவணம் என்ன? ஆன்சர் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். 14 அந்த ஆவணம் எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1835. 15 மெக்காலே எந்த கல்வியை ஆதரித்தார்? ஆன்சர் ஆங்கில வழி மேற்கத்திய கல்வி. 16 மெக்காலே எந்த வகை மக்களை உருவாக்க விரும்பினார்? ஆன்சர் ஆங்கில சிந்தனை கொண்ட இந்தியர்கள். 17 ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் டிபி மெக்காலே. 18 ஆங்கில கல்வியின் விளைவாக என்ன தொடங்கப்பட்டது? ஆன்சர் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள். 19 பல்கலைக்கழகங்கள் எப்போது நிறுவப்பட்டன? ஆன்சர் 1857. எந்த நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன? ஆன்சர் பம்பாய், சென்னை, கல்கத்தா. 21 படித்த இந்தியர்கள் பற்றி ஆங்கிலேயர்கள் என்ன எதிர்பார்த்தனர்? ஆன்சர் விசுவாசமாக இருந்து நிர்வாகத்திற்கு உதவுவர். 22 மத்தியதர வர்க்கத்தை ஆங்கிலேயர்கள் என்ன என்று அழைத்தனர்? ஆன்சர் பாபு வர்க்கம். 23 அந்த வர்க்கத்தை அவர்கள் எப்படி பார்த்தனர்? ஆன்சர் ஏளனமாக. 24 பின்னர் அந்த வர்க்கம் என்ன ஆனது? ஆன்சர் முற்போக்கான படித்த வர்க்கம். 25 அவர்கள் என்ன பங்கு வகித்தனர்? ஆன்சர் விடுதலைக்காக மக்களை திரட்டினர். நெக்ஸ்ட் சைடு டாபிக் என்னென்னா கற்றறிந்த மத்தியதர வகுப்பினரின் பங்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புதிய சமூக வர்க்கங்கள் உருவாக காரணம் என்ன? ஆன்சர் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மேற்கத்திய கல்வி. 2 புதிய வர்க்கங்களிலிருந்து எது உருவானது? ஆன்சர் நவீன கற்றறிந்தோர் பிரிவு. 3 இந்நவீன சமூக வர்க்கத்தை யார் உருவாக்கினர்? ஆன்சர் ஆங்கிலேயர்கள். 4 இந்த வர்க்கத்தில் யார் அடங்கினர்? ஆன்சர் வணிகர்கள், நிலப்பிரபுக்கள், கடன் கொடுப்போர். 5 மேலும் இதில் யார் அடங்கினர்? ஆன்சர் அரசு பணியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள். 6 இவர்கள் ஆரம்பத்தில் எப்படி பழகினர்? ஆன்சர் ஆங்கிலேயர்களுடன் இணக்கமாக. 7 பின்னர் இவர்கள் என்ன உணர்ந்தனர்? ஆன்சர் சுதந்திர இந்தியாவில் மட்டுமே விருப்பம் நிறைவேறும். 8 இவர்கள் என்ன வளர்த்தனர்? ஆன்சர் நாட்டுப்பற்று. 9 தேசிய காங்கிரஸ் உருவாகும் முன் என்ன இருந்தது? ஆன்சர் பல அமைப்புகள். 10 அந்த அமைப்புகளில் யாரின் எண்ணங்கள் இருந்தன? ஆன்சர் கற்றறிந்தோர் வர்க்கம். 11 நவீன கற்றறிந்தோரில் ஒருவர் யார்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். 12 நவீன கற்றறிந்தோரில் இன்னொருவர் யார்? அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திய வித்யாசாகர் ஒரு கொஸ்டின் தான். சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி,
பெரோசா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி. 8 பேர். ஓகே, யாரெல்லாம் நவீன கற்றறிந்தோரில் உள்ளவங்க யாரெல்லாம்? ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோசா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்தது 19. இவர்கள் எந்த துறைகளில் தலைமையேற்றனர்? அரசியல், சமூகம், மத இயக்கங்கள். 20. மேலைநாட்டு அறிஞர்களில் ஒருவர் யார்? ஆன்சர் ஜான் லாக். 21. மேலைநாட்டு அறிஞர்களில் ஒருவர் யார்? அதுவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மேலைநாட்டு அறிஞர்கள் ஒருவர் யார்? ஒருவரில் நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் சொல்லி தரேன். ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ். இந்த பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு கொடுங்க. ஆப்ஷனில் கொடுக்கம்ப வேறு வேறு மாற்றி கொடுப்பாங்க. இந்த பேரெல்லாம் கரெக்டாக படித்து வச்சுக்கொள்ளுங்க. 27. இந்தியர்கள் எந்த கருத்துக்களை அறிந்தனர்? ஆன்சர் தேசியம், மக்களாட்சி, சோசாலிசம். 28. இயற்கை உரிமைகளில் ஒன்று என்ன? பத்திரிகை சுதந்திரம், இனி ஒன்று பொதுக்கூட்ட பேச்சு சுதந்திரம், இனி ஒன்று ஒன்று கூடும் சுதந்திரம். ஓகேவா? அடுத்து 31. இந்த உரிமைகளை யார் மதித்தனர்? ஆன்சர் ஐரோப்பிய கூட்டாளிகள். 32. இதற்காக என்ன உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பல அமைப்புகள். 33. அந்த அமைப்புகளில் என்ன நடந்தது? ஆன்சர் மக்கள் சந்தித்து விவாதித்தனர். 34. விவாதங்கள் எதனால் விரிவடைந்தது? ஆன்சர் போக்குவரத்து வசதி. 35. மேலும் எது உதவியது? அஞ்சல் மற்றும் தந்தி சேவைகள். 36. இதனால் என்ன சாத்தியமானது? ஆன்சர் தேசிய அளவிலான விவாதங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நவீன கல்வியை பரப்ப தொடக்க முயற்சி யாரால் செய்யப்பட்டது? ஆன்சர் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள். 2. சமய பரப்பு நிறுவனங்களை என்ன தூண்டியது? ஆன்சர் மதமாற்ற ஆர்வம். 3. அவர்கள் எந்த நம்பிக்கைகளை எதிர்த்தனர்? ஆன்சர் பல கடவுள் நம்பிக்கை. 4. அவர்கள் எந்த சமூக அமைப்பை தாக்கினர்? சாதிய ஏற்றத்தாழ்வு. 5. கிறிஸ்தவத்தை எப்படி போதித்தனர்? ஆன்சர் நவீன மதசார்பற்ற கல்வி மூலம். 6. சமயப்பரப்பு நிறுவனங்கள் எந்த முறையை பயன்படுத்தின? ஆன்சர் கல்வி மூலம் மதப்பரப்பு. 7. யாருக்கு கல்வி வாய்ப்பு வழங்கப்பட்டது? ஆன்சர் அடித்தட்டு மற்றும் விளிம்பு நிலை மக்கள். 8. மரபு கல்வி முறையில் யாருக்கு உரிமை மறக்கப்பட்டது? ஆன்சர் அடித்தட்டு மக்கள். 9. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் எவ்வளவு? ஆன்சர் மிகச்சிறிய பகுதி. 10. கிறிஸ்தவத்தின் சவால் என்ன விளைவை கொடுத்தது? ஆன்சர் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சமூக சமய சீர்திருத்தங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் செயல்பாடுகளுக்கு முன் என்ன செய்ய வேண்டும் என கற்றறிந்தோர் உணர்ந்தனர்? ஆன்சர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். 2. சீர்திருத்த இயக்கங்கள் எந்த நூற்றாண்டில் நடந்தன? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. 3. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். 4. பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். 5. அலிகார் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் யார்? ஆன்சர் சையத் அகமது கான். 6. மீட்பு இயக்கங்கள் ஒன்று என்ன? 1 ஆரிய சமாஜம், அடுத்தது ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், தியோபந்த் இயக்கம். இந்த 3 இயக்கங்கள் சரியா? நெக்ஸ்ட் 9. புனேயில் சமூக இயக்கம் நடத்தியவர் யார்? ஜோதிபா புலே. 10. கேரளாவில் சமூக இயக்கம் நடத்தியவர்கள் யார்? நாராயணகுரு, ஐயன்காளி, ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர். 15. சீர்திருத்தவாதிகள் எதை அடிப்படையாக கொண்டனர்? ஆன்சர் காரணம். 16. அவர்கள் யாரின் சவால்களை எதிர்கொண்டனர்? ஆன்சர் மேலை நாட்டு கற்றறிந்தோர். 17. சீர்திருத்தவாதிகளின் செயலால் என்ன ஏற்பட்டது? ஆன்சர் தேசிய உணர்வு உதயம். 18. பிரம்ம சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1828. 19. பிரார்த்தனை சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1867. 20. ஆரிய சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1875. 21. ராயின் முயற்சியை யார் தொடர்ந்தனர்? ஆன்சர் கேசவ் சந்திரசன் மற்றும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 22. சீர்திருத்தவாதிகள் எந்த சடங்குகளை ஒழிக்க முயன்றனர்? ஆன்சர் சதி மற்றும் குழந்தை திருமணம்.
23 அவர்கள் எந்த சமூக மாற்றத்தை ஆதரித்தனர்? ஆன்சர் விதவை மறுமணம். 24 இஸ்லாமியர்களிடையே இதே பணியை செய்த இயக்கம் எது? ஆன்சர் அலிகார் இயக்கம். 25 பின்னர் எந்த அமைப்புகள் தோன்றின? ஆன்சர் அரசியல் அமைப்புகள். 26 அவை எதை பற்றி பேசின? ஆன்சர் மக்களின் குறைகள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள். அதில் 1857 குறித்த ஓயாத நினைவுகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எது? ஆன்சர் 1857 பேரெழுச்சி. 2 1857 புரட்சிக்கு பின் என்ன நடந்தது? ஆன்சர் ஆங்கில இராணுவம் அட்டூழியம் செய்தது. 3 இராணுவ சட்டங்கள் எப்படி இருந்தது? ஆன்சர் பின்பற்றப்படவில்லை. 4 நீதிமன்ற விசாரணையில் என்ன நடந்தது? ஆன்சர் குற்றமில்லாதவர்களும் தூக்கிலிடப்பட்டனர். 5 விசாரணை அதிகாரிகள் என்ன கூறினர்? ஆன்சர் கைதிகளை தூக்கிலிடுவது உறுதி. 6 எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு என்ன நடந்தது? ஆன்சர் அடக்கப்பட்டனர். 7 விசாரணைகள் எப்படி இருந்தது? ஆன்சர் கேலிக்கூத்தாக இருந்தது. 8 தண்டனைக்கு முன் கைதிகள் என்ன அனுபவித்தனர்? ஆன்சர் சித்திரவதை. 9 டெல்லி முற்றுகை எப்போது நடந்தது? ஆன்சர் 1857 ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 10 டெல்லியை யார் முற்றுகையிட்டனர்? ஆன்சர் ஆங்கில படைகள். 11 எல் பின்ஸ்டன் யார்? ஆன்சர் பம்பாய் மாகாண முன்னாள் ஆளுநர். 12 அவர் யாருக்கு கடிதம் எழுதினார்? ஆன்சர் சர் ஜான் லாரன்ஸ். 13 சர் ஜான் லாரன்ஸ் யார்? ஆன்சர் இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி. 14 அந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டது? ஆன்சர் நண்பன் பகைவன் வேறுபாடு இல்லாமல் பழி வாங்கினார். 15 கொள்ளையில் யாரை மிஞ்சினோம் என்று கூறப்பட்டது? ஆன்சர் நாதிஸ்டா. நெக்ஸ்ட் டாபிக் சைட் டாபிக் இனப்பாகுபாடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் எந்த கொள்கையை பின்பற்றினர்? ஆன்சர் இனப்பாகுபாட்டு கொள்கை. 2 அரசு உயர் பதவிகளில் யாரை விலக்கினர்? ஆன்சர் இந்தியர்கள். 3 இந்த நடவடிக்கையை மக்கள் எப்படி கருதினர்? ஆன்சர் இந்திய எதிர்ப்பு கொள்கை. 4 இதனை யாரிடையே வெறுப்பு ஏற்பட்டது? ஆன்சர் இந்திய உயர் வகுப்பார். 5 இந்த வெறுப்பு எதற்கு காரணமானது? ஆன்சர் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான புரட்சி. 6 குடிமைப்பணி தேர்வு வயது வரம்பு முதலில் எவ்வளவு? ஆன்சர் 21. 7 இந்தியர்கள் வெற்றி பெற்ற பின் வயது வரம்பு எவ்வளவு ஆனது? ஆன்சர் 19. 8 வயது வரம்பு ஏன் குறைக்கப்பட்டது? ஆன்சர் இந்தியர்கள் தேர்வு எழுதாமல் தடுக்க. 9 இந்தியர்கள் என்ன கோரிக்கை வைத்தன? ஆன்சர் தேர்வை இந்தியாவிலும் நடத்த வேண்டும். 10 ஆங்கில அரசு அந்த கோரிக்கையை என்ன செய்தது? ஆன்சர் ஏற்க மறுத்தது. நெக்ஸ்ட் சைட் டாபிக் என்னன்னா இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A எப்போது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1870. 2 பிரிவு 124A எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் அரசு எதிர்ப்பு செய்பவர்களை தண்டிக்க. 3 பிராந்திய மொழி சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1878. 4 இந்த சட்டம் எதை கட்டுப்படுத்தியது? ஆன்சர் பத்திரிகைகள். 5 இந்த சட்டங்கள் என்ன விளைவை கொடுத்தது? ஆன்சர் எதிர்ப்பை தூண்டியது. 6 எந்த பொருளின் சுங்கவரி குறைக்கப்பட்டது? ஆன்சர் இறக்குமதி பருத்தி துணி. 7 எந்த பொருளின் உள்நாட்டு வரி உயர்த்தப்பட்டது? ஆன்சர் இந்திய பருத்தி துணி. 8 இதனால் என்ன உணர்வு ஏற்பட்டது? ஆன்சர் மன நிறைவின்மை. 9 ரிப்பன் யார்? ஆன்சர் அரச பிரதிநிதி. 10 இல்பர்ட் மசோதா என்ன வழங்கியது? ஆன்சர் இந்திய நீதிபதிகளுக்கு அதிகாரம். 11 இந்திய நீதிபதிகள் யாரை விசாரிக்க முடிந்தது? ஆன்சர் ஐரோப்பியர்கள். 12 இந்த மசோதாவுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தனர்? ஆன்சர் ஐரோப்பியர்கள். 13 எதிர்ப்பின் விளைவாக என்ன செய்யப்பட்டது? ஆன்சர் மசோதா திருத்தப்பட்டது. 14 திருத்தம் யாரின் விருப்பத்திற்கேற்ப செய்யப்பட்டது? ஆன்சர் ஐரோப்பியர்களின் விருப்பம்.
நெக்ஸ்ட்டு சைடு டாபிக் என்னென்னா பத்திரிகைகளின் பங்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகமானது ஏன் முக்கியம்? ஆன்சர், நவீன சிந்தனைகளை பரப்ப உதவியது. 2, அச்சு இயந்திரம் எந்த சிந்தனைகளை பரப்பியது? ஆன்சர், தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமையில், தொழில்மயமாக்கல். 3, பத்திரிகைகள் என்ன செய்ய தொடங்கின? ஆன்சர், அரசியலை விமர்சித்தன. 4, பத்திரிகைகள் மக்களிடம் எதை எடுத்துரைத்தன? ஆன்சர், நாட்டு பிரச்சனை. 5, சம்பவத் கௌமுதி யாரின் பத்திரிகை? ஆன்சர், ராஜாராம் மோகன் ராய். 6, சம்பவத் கௌமுதி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர், 1821. 7, மிராத் உல் அக்பர் எந்த மொழியில் வெளியானது? ஆன்சர், பாரசீக மொழி. 8, இந்த பத்திரிகைகள் எதில் பங்கு பெற்றன? ஆன்சர், மக்கள் நல விழிப்புணர்வு. 9, பின்னர் எதற்காக பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன? ஆன்சர், மக்கள் கருத்து உருவாக்க. 10, பத்திரிகைகள் எந்த உணர்வை வளர்த்தன? ஆன்சர், தேசிய உணர்வு. 11, அமிர்த பஜார் பத்திரிகா எதற்கு உதாரணம்? ஆன்சர், தேசிய பத்திரிகை. 12, தி பாம்பே கிரானிக்கல் என்ன? ஒரு முக்கிய பத்திரிகை. தி ட்ரிபியூன் என்ன? ஒரு முக்கிய பத்திரிகை. இந்தியன் மிரர் என்ன? ஒரு முக்கிய பத்திரிகை. தி இந்து ஒரு முக்கிய பத்திரிகை. சுதேசிமித்திரன் ஒரு முக்கிய பத்திரிகை. இதெல்லாமே ஒரு முக்கிய பத்திரிகைகள். சரியா? நெக்ஸ்ட்டு சைடு டாபிக் என்னென்னா இந்தியாவின் பழம்பெருமையை வணங்குதல். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்த்திசைவாதிகளில் ஒருவர் யார்? ஆன்சர், வில்லியம் ஜோன்ஸ். 2, கீழ்த்திசைவாதிகளில் ஒருவர் யார்? ஆன்சர், சார்லஸ் வில்கின்ஸ். 3, கீழ்த்திசைவாதிகளில் ஒருவர் யார்? ஆன்சர், மேக்ஸ் முல்லர். 4, அவர்கள் எந்த மொழி நூல்களை மொழிபெயர்த்தனர்? ஆன்சர், அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத நூல்கள். 5, எந்த வகை நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன? ஆன்சர், மத மற்றும் வரலாற்று நூல்கள். 6, இந்த நூல்கள் எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டன? ஆன்சர், ஆங்கிலம். 7, இதன் நோக்கம் என்ன? அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். 8, இந்திய மரபு எதை காட்டியது? ஆன்சர், புலமை மற்றும் செழுமை. 9, தொடக்க தேசியவாதிகள் என்ன விரும்பினர்? ஆன்சர், பண்டைய பெருமையை மீட்டெடுக்க. 10, தேசியத்தின் குறிக்கோள் என்ன? ஆன்சர், இந்திய சிந்தனை மற்றும் குணநலன்களை மீட்டெடுப்பது. 11, தேசியம் எதை வளர்க்க வேண்டும்? ஆன்சர், இந்திய உணர்வு மற்றும் ஆற்றல். 12, உலக பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும்? ஆன்சர், இந்திய மனப்பாங்கில். 13, இந்த கருத்தை கூறியவர் யார்? ஆன்சர், அரவிந்த கோஷ். நெக்ஸ்ட் சைடு டாபிக் என்னென்னா இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல். ஃபஸ்ட்டு என்னென்னா சென்னை வாசிகள் சங்கம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர், 1852 பிப்ரவரி 26. 2, சென்னை வாசிகள் சங்கத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர், மக்களை ஒருங்கிணைத்து குறைகளை எடுத்துரைத்தல். 3, இது எந்த வகை அமைப்பு? ஆன்சர், நில உடைமை வணிக வர்க்க அமைப்பு. 4, எந்த துறைகளில் குறைகள் எடுத்துரைக்கப்பட்டது? ஆன்சர், வருவாய், கல்வி, நீதி. 5, அமைப்பு உருவாக காரணமானவர் யார்? ஆன்சர், கஜுலா லட்சுமி நரசு. 6, அமைப்பு தனது குறைகளை எங்கு எடுத்துரைத்தது? ஆன்சர், இங்கிலாந்து பாராளுமன்றம். 7, 1853 எந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர், பட்டய சட்டம். 8, 1852 டிசம்பர் மனுவில் என்ன குறை கூறப்பட்டது? ஆன்சர், ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் துன்பம். 9, விவசாயிகளை எதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது? ஆன்சர், ஜமீன்தார் மற்றும் அதிகாரிகள் தலையீடு. 10, எந்த முறையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது? ஆன்சர், பண்டைய கிராம முறை. 11, நீதித்துறையின் குறை என்ன? ஆன்சர், தாமதம் மற்றும் சிக்கல். 12, நீதிபதிகள் தேர்வில் என்ன குறை இருந்தது? திறமை மற்றும் மொழி மதிப்பீடு இல்லை. 13, எந்த நீதி வழங்கல் எதிர்க்கப்பட்டது? ஆன்சர், சமயப்பரப்பு கல்வி நீதி. 14, மனு எப்போது விவாதிக்கப்பட்டது? ஆன்சர், மார்ச் 1853. 15, HD செய்மோர் எப்போது சென்னை வந்தார்? ஆன்சர், அக்டோபர் 1853. 16, அவர் எந்த இடங்களை பார்வையிட்டார்? ஆன்சர், குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி. 17, 1853 பட்டய சட்டம் என்ன அனுமதித்தது? ஆன்சர், கம்பெனி ஆட்சி தொடர்பு. 18, இதற்கு எதிராக அமைப்பு என்ன கோரியது? ஆன்சர், நேரடி மகாராணி ஆட்சி. 19, இரண்டாவது மனுவில் எத்தனை பேர் கையெழுத்திட்டனர்? ஆன்சர், 14,000.
20 அந்த மனுவின் கோரிக்கை என்ன? ஆன்சர் கம்பெனி ஆட்சி ஒழிப்பு. 21 லட்சுமணரசு எப்போது இறந்தார்? ஆன்சர் 1866. 22 அமைப்பு எப்போது முடிந்தது? ஆன்சர் 1881. 23 இந்த அமைப்பு எந்த முக்கியத்துவம் கொண்டது? ஆன்சர் இந்திய கருத்து வெளிப்பாடு தொடக்கம். 24 அமைப்பு எங்கு மட்டுமே செயல்பட்டது? ஆன்சர் சென்னை மாகாணம். 25 அமைப்பின் நடவடிக்கைகள் யாரின் எண்ணத்தை பிரதிபலித்தது? ஆன்சர் செல்வந்த நில உடைமையாளர்கள். 26 அமைப்பின் முக்கிய குறை என்ன? ஆன்சர் அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. 27 எந்த அமைப்பு அந்த இடைவெளியை நிரப்பியது? ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சென்னை மகாஜன சங்கம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பின் என்ன ஏற்பட்டது? ஆன்சர் புதிய அமைப்பு இல்லாமல் போனது. 2 இந்த நிலையை யார் கவலையுடன் பார்த்தனர்? ஆன்சர் கற்றறிந்த இந்தியர்கள். 3 என்ன தேவையாக உணரப்பட்டது? ஆன்சர் அரசியல் அமைப்பு. 4 சென்னை மகாஜன சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் மே 1884. 5 தொடக்க விழா எப்போது நடைபெற்றது? ஆன்சர் மே 16, 1884. 6 தொடக்க விழாவில் பங்கேற்றவர் யார்? ஆன்சர் ஜி சுப்பிரமணியம். 7 தொடக்க விழாவில் பங்கேற்றவர்கள் யார்? யார்லனா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தா சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. ஓகேவா? 12 இதற்கிடையில் எந்த அமைப்பு உருவானது? ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ். 13 மகாஜன சபை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பிராந்திய மாநாடு. 14 அதன் தலைவர்கள் எங்கு கலந்து கொண்டனர்? ஆன்சர் பம்பாய் மாநாடு. 15 அவர்கள் என்ன செய்தனர்? ஆன்சர் மகாஜன சபையை காங்கிரசுடன் இணைத்தனர். இந்திய தேசிய காங்கிரஸ். நெக்ஸ்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் அமைப்பு உருவாக்க சிந்தனை எதிலிருந்து வந்தது? ஆன்சர் வெற்றிடத்திலிருந்து அல்ல. 2 எந்த காலத்தில் பல போராட்டங்கள் நடந்தன? ஆன்சர் 1875 முதல் 1885 வரை. 3 1875 எந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது? ஆன்சர் இறக்குமதி துணிக்கு வரி. 4 1877 எந்த கோரிக்கை எழுந்தது? ஆன்சர் அரசு பணிகள் இந்தியமயமாக்கல். 5 1878 எந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு? ஆன்சர் வட்டார மொழி பத்திரிகை சட்டம். 6 1883 எந்த மசோதாவுக்கு ஆதரவு கிளர்ச்சி? ஆன்சர் இல்பர்ட் மசோதா. 7 இப்போராட்டங்களின் குறை என்ன? ஆன்சர் ஒருங்கிணைப்பு இல்லை. 8 ஏன் தேசிய அமைப்பு தேவைப்பட்டது? ஆன்சர் தாக்கம் ஏற்படுத்த. 9 இந்திய தேசிய காங்கிரஸ் எதிலிருந்து தோன்றியது? ஆன்சர் இந்த உணர்வு. 10 காங்கிரஸ் பெயரில் என்ன பிரதிபலித்தது? ஆன்சர் இந்தியா ஒரே நாடு. 11 காங்கிரஸ் எந்த கருத்தை அறிமுகம் செய்தது? ஆன்சர் தேசியவாதம். 12 ஏஓ ஹியூம் யார்? ஆன்சர் ஓய்வு பெற்ற ICS அதிகாரி. 13 ஹியூம் எப்போது கூட்டத்துக்கு தலைமையேற்றார்? ஆன்சர் டிசம்பர் 1884. 14 அந்த கூட்டம் எங்கு நடந்தது? ஆன்சர் சென்னை. 15 எந்த சபை கூட்டம் அது? ஆன்சர் பிரம்ம ஞான சபை. 16 அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? ஆன்சர் காங்கிரஸ் அமைத்தல். 17 காங்கிரஸ் எப்போது உருவானது? ஆன்சர் டிசம்பர் 28, 1885. 18 காங்கிரஸ் எங்கு உருவானது? ஆன்சர் பம்பாய். 19 முதல் தலைவர் யார்? ஆன்சர் WC பானர்ஜி. 20 காங்கிரஸ் தொடக்க செயல்பாடுகள் என்ன? ஆன்சர் மனுக்கள், விண்ணப்பங்கள். 21 காங்கிரஸ் எந்த பணியை செய்தது? ஆன்சர் அனைத்து பிரிவினரையும் இணைத்தது. 22 காங்கிரஸ் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் இந்திய ஒருங்கிணைப்பு. 23 வெற்றி பெற என்ன அவசியம்? ஆன்சர் ஒரே நாடு உணர்வு. 24 காங்கிரஸ் எந்த மேடையாக இருந்தது? ஆன்சர் பொது அரசியல் மேடை. 25 காங்கிரஸ் யாரை ஒன்று சேர்த்தது? ஆன்சர் அரசியல் செயல்பாட்டாளர்கள். 26 காங்கிரஸ் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஆன்சர் சிறிய அமைப்பு. 27 அதற்கிருந்த சிறப்பு என்ன?
ஆன்சர் அகில இந்திய பண்பு. 28 காங்கிரஸ் முக்கிய கோரிக்கை என்ன? ஆன்சர் அரசு பங்கேற்பு. 29 அரசில் யார் இடம்பெற வேண்டும்? ஆன்சர் இந்திய பிரதிநிதிகள். 30 விவசாயிகளின் துன்ப காரணம் என்ன? ஆன்சர் அதிக நிலவரி. 31 காங்கிரஸ் எந்த பொருளாதார கோரிக்கை வைத்தது? ஆன்சர் நிலவரி குறைப்பு. 32 விவசாயிகளை யாரிடமிருந்து காக்க வேண்டும்? ஆன்சர் ஜமீன்தார் சுரண்டல். 33 இறக்குமதி பொருட்களுக்கு என்ன கோரிக்கை? ஆன்சர் அதிக வரி. 34 நிர்வாக அதிகாரிகள் எப்படி தேர்வு செய்யப்பட்டனர்? ஆன்சர் இங்கிலாந்து தேர்வு. 35 இந்தியர்களுக்கு ஏற்பட்ட சிரமம் என்ன? ஆன்சர் லண்டன் செல்ல முடியாது. 36 காங்கிரஸ் நிர்வாக கோரிக்கை என்ன? ஆன்சர் தேர்வு இந்தியாவிலும் நடத்தல். 37 நீதித்துறையில் என்ன பிரச்சனை? ஆன்சர் தலைபட்சம். 38 காங்கிரஸ் நீதித்துறை கோரிக்கை என்ன? ஆன்சர் நிர்வாகம் நீதி பிரிப்பு. நெக்ஸ்ட் சைடு டாபிக் என்னன்னா தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு 1885 முதல் 1915 வரை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொடக்க கால காங்கிரஸ் தலைவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் உயர்குடி பிரிவு. 2 காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்துவோர் யார்? ஆன்சர் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள். 3 அவர்கள் எதை உருவாக்கினர்? ஆன்சர் தேசிய அரசியல் அமைப்பு. 4 காங்கிரஸ் தலைவர்கள் எந்த முறைகளை பயன்படுத்தினர்? ஆன்சர் மனு, மன்றாடு, விண்ணப்பம். 5 அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? ஆன்சர் மிதவாத தேசியவாதிகள். 6 காலானியம் பற்றி புரிதல் எப்போது உருவானது? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டில். 7 நாம் ஒரே நாடு என்ற கருத்தை உருவாக்கியவர்கள் யார்? ஆன்சர் தொடக்க தேசியவாதிகள். 8 அவர்கள் என்ன சித்தாந்தம் உருவாக்கினர்? ஆன்சர் காலானிய எதிர்ப்பு சித்தாந்தம். 9 இது யாருக்கு உதவியது? ஆன்சர் காந்தியடிகள் போன்ற தலைவர்கள். 10 காங்கிரஸில் கருத்து வேறுபாடு எப்போது வளர்ந்தது? ஆன்சர் 1890களின் பிற்பகுதி. 11 தீவிர தேசியவாத தலைவர்கள் யார்? ஆன்சர் பிபின் சந்திரபால், திலகர், லாலா லஜபதி ராய். 12 அவர்கள் என்ன மாற்றம் கூறினர்? ஆன்சர் தீவிர அணுகுமுறை. 13 அவர்கள் என்ன பெயரில் அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் தீவிர தேசியவாதிகள். 14 திலகர் என்ன முழக்கம் கூறினார்? ஆன்சர் சுயராஜ்யம் என் பிறப்புரிமை. 15 தீவிரவாதிகள் எந்த கோரிக்கை வைத்தனர்? ஆன்சர் சுயராஜ்யம். 16 மிதவாதிகள் என்ன கோரினர்? ஆன்சர் சீர்திருத்தங்கள். 17 இருதரப்பு என்னவாக இருந்தனர்? ஆன்சர் தேசிய இயக்கத்தின் முக்கிய கூறுகள். 18 சுதேசி இயக்கத்திற்கு யார் பங்களித்தனர்? ஆன்சர் மிதவாத தீவிரவாதிகள். 19 வங்க பிரிவினை எப்போது நடந்தது? ஆன்சர் 1905. சுதேசி இயக்கம் அதே ஆண்டு 1905. 21 சுதேசி இயக்கம் என்ன ஊக்குவித்தது? ஆன்சர் சுதேசி தொழில், கல்வி, மொழி. 22 எந்த போராட்ட முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன? ஆன்சர் புறக்கணிப்பு, மக்கள் திரட்டல். 23 இருதரப்பும் எந்த கருத்தில் ஒத்திருந்தன? ஆன்சர் வழிகாட்டும் பொறுப்பு. 24 தேசிய உணர்வு எவ்வாறு பரப்பப்பட்டது? ஆன்சர் பத்திரிகைகள் மூலம். 25 காங்கிரஸ் உறுப்பினர்களில் எத்தனை பேர் பத்திரிகையாளர்கள்? 1/3 பகுதி. 26 தாதாபாய் நவ்ரோஜி எந்த பத்திரிகைகளை தொடங்கினார்? ஆன்சர் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட் காப்தார். 27 சுரேந்திரநாத் பானர்ஜி எந்த பத்திரிகை ஆசிரியர்? பங்காளி. 28 திலகர் எந்த பத்திரிகைகளை நடத்தினார்? ஆன்சர் கேசரி மராட்டா. 29 பத்திரிகைகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் தேசிய கருத்து பரப்பு. 30 மக்கள் கருத்து உருவாக்கத்தில் பத்திரிகையின் பங்கு என்ன? ஆன்சர் மிக முக்கியம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா தேசிய இயக்க 31 தேசிய இயக்கத்தில் முக்கிய பங்கு யாருக்கு? ஆன்சர் மத்தியதர விவசாயிகள், தொழிலாளர்கள். 32 இதை யார் நம்பினார்? ஆன்சர் பால கங்காதர திலகர். 33 திலகர் எதை பயன்படுத்தினார்? ஆன்சர் பத்திரிகைகள். 34 திலகர் எதற்கு அழைப்பு விடுத்தார்? ஆன்சர் நாடு முழுவதும் எதிர்ப்பு. 35 திலகர் எப்போது கைது செய்யப்பட்டார்? ஆன்சர் ஜூலை 27, 1897. இந்த ஆண்டு மந்த் டேட் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலுங்க.
36 எந்த சட்டத்தின் கீழ் கைது? ஆன்சர் IPC 124A. 37 திலகர் எந்த பிரிவை சேர்ந்தவர்? ஆன்சர் தீவிர தேசியவாதி. 38 அவரது கைது யார் எதிர்த்தனர்? இருதரப்பும். 39 முக்கிய உரிமைகள் என்ன? கருத்து, பத்திரிகை சுதந்திரம். லாஸ்ட் டாபிக் நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என அறியப்படுபவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. 2 தாதாபாய் நவ்ரோஜி எந்த இயக்கத்தின் தலைவர்? ஆன்சர் தொடக்க தேசிய இயக்கம். 3 1870களில் அவர் எதிரில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் பம்பாய் மாநகராட்சி மற்றும் நகரசபை. 4 அவர் எப்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் 1892. 5 அவர் லண்டனில் உருவாக்கிய அமைப்புகள் என்ன? ஆன்சர் இந்திய சங்கம். 6 இந்திய சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1865. 7 அவர் தொடங்கிய மற்றொரு அமைப்பு என்ன? ஆன்சர் கிழக்கிந்திய கழகம். 8 கிழக்கிந்திய கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1866. 9 அவர் எத்தனை முறை காங்கிரஸ் தலைவரானார்? ஆன்சர் 3 முறை. 10 அவர் எழுதிய முக்கிய நூல் என்ன? ஆன்சர் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. 11 அந்த நூல் எப்போது வெளியானது? ஆன்சர் 1901. 12 அந்த நூலில் அவர் முன்வைத்த கோட்பாடு என்ன? ஆன்சர் செல்வ சுரண்டல் கோட்பாடு. 13 வரி எதற்காக செலவிடப்பட வேண்டும்? ஆன்சர் மக்களின் நலனுக்காக. 14 பிரிட்டிஷ் இந்தியாவில் வரி எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் இங்கிலாந்தின் நலனுக்காக. 15 1835 முதல் 1872 காலத்தில் எவ்வளவு ஏற்றுமதி நடந்தது? ஆன்சர் ஆண்டுக்கு 13 மில்லியன் பவுண்ட். 16 ஏற்றுமதிக்கான பணம் இந்தியாவுக்கு வந்ததா? ஆன்சர் இல்லை. 17 கம்பெனி பங்குதாரர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஆன்சர் லாப பங்கு. 18 ரயில்வே முதலீட்டாளர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஆன்சர் உத்தரவாத வட்டி. 19 ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஓய்வூதியம். 20 போர்களுக்கான கடனுக்கு என்ன செலுத்தப்பட்டது? ஆன்சர் வட்டி. 21 இச்செலவுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் தாயக்க கட்டணம். 22 ஆண்டுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது? ஆன்சர் 30 மில்லியன் பவுண்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் தேசியத்தின் வளர்ச்சி லெசன்லேருந்து 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெய்லி டிஎன்பிஎஸ்சி ப்ராக்டிஸுக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் முக்கியமான கொஸ்டின்ஸ் வருது, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.